இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சில டிஃப்ரெண்டான சென்டென்சஸ் சொல்லி தர வந்திருக்கேன். இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய லாங்குவேஜ் வந்து வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. என்னன்னா, நம்ம அதர் சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோம். இத வந்து மத்த லாங்குவேஜ் வச்சு நீங்க எப்படி பேசுவீங்க? மத்த கண்ட்ரியுடைய இத வச்சு பேசுறது எப்படி அப்படின்னு சொல்லிதான். புரியல? ஒண்ணும் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், pardon my French. pardon my French. pardon my French. அப்படி சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பிரெஞ்சு என்ன மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறீங்களா? ஓகே. ஏதாவது நம்ம சம்டைம்ஸ் யார்ட்டையாவது சண்டை போட்டுட்டு அவங்கள வந்து நம்ம ரூடா பேட் வேர்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி திட்டிருவோம் இல்லையா? அந்த மாதிரி திட்டிட்டு அதுக்கப்புறம் அச்சச்சோ நம்ம அப்படி சொல்லிட்டுமே அவங்க கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணும் பொழுது நீங்க அவங்க கிட்ட போய் டைரக்டா சாரின்னு சொல்றதுக்கு பதிலா யூ கேன் சே pardon my French அப்படின்னா உங்ககிட்ட நான் அப்படி ரூடா பிஹேவ் பண்ணதுக்கு, பேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பேசினதுக்கு இதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ரொம்ப பொலைட் வே தான். நீங்க தாராளமா ப்ரொஃபஷனலாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். pardon my French அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு இதமான ஒரு வழியில நீங்க நீங்க ஒரு ரூடான ஒரு பிஹேவ் பண்ணிட்டீங்க. இப்ப போய் அவங்க காலில் விழுகணும். அப்போ விழுகும் பொழுது இந்த மாதிரி அழகா சொல்லி விழுங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க. என்னன்னு சொல்லணும்? சொல்லுங்க ஒரு 2 or 3 டைம்ஸ் என் கூட சேர்ந்து சொன்னாதான் அப்புறம் இங்கிலீஷ் வரும். அந்த வார்த்தை ஞாபகத்துல இருக்கும். எதுவுமே பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இங்கிலீஷ் வரும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நிஜமாவே நீங்க ஒரு மாய உலகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி வரவே வராது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றேன், நான் சொல்லும் பொழுது சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க கூட சேர்ந்து சொல்லிடணும். ஓகே, சொல்லுங்க. pardon my French 2 டைம்ஸ் சொல்லுங்க, 3 டைம்ஸ் சொல்லுங்க. அப்படியே சொன்ன பழகிட்டு இருந்த ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் சொல்லி பார்த்துட்டே இருங்க, மறக்கவே மறக்காது. pardon my French அப்படின்னாக்கா நம்ம ரூடா பிஹேவ் பண்ணதுக்கு, பேட் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கிறோம்னு அர்த்தம். சரியா? அடுத்தது, சரக்கு அடிச்சோம்னா ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்துல நம்ம எப்போ ஏதாவது ஒரு வேலையை என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்துருவாங்க அவங்க எல்லாம். கேட்டாக்கா எப்படி செஞ்ச அப்படின்னாக்கா எனக்கு தெரியல, நான் தண்ணி அடிச்சிருந்தேன், நான் பாட்டு போய் அப்படி பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சரக்கு அடிச்சா உங்களுக்கு ஸ்பெஷலி ஒரு தைரியம் வருது, ஒரு கரேஜ் வருது அப்படின்னாக்கா நீங்க அது என்னன்னு சொல்லணும்? கேள்விப்பட்டதே இல்லையில? ஆமா, ஆனா இருக்குது. அது டச் கரேஜ். டச் கரேஜ். டச் கரேஜ் அப்படின்னாக்கா குடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தைரியம் வருது அப்படின்னு அர்த்தம். குடிக்கிறதுனால தான் வரும். அந்த குடிச்சு முடிச்சு உங்களுக்கு அந்த போதை தெரிஞ்சதுக்கு அப்புறமெல்லாம் உங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. அந்த குடிச்ச சமயத்துல சரக்குடைய ஒரு தாக்கத்தினால உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து வாடா மச்சான் அப்படின்னு போய் ஒரு பண்ணிட்டு வந்தீங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது யூ கேன் சே ஐ டிட் இட் பிகாஸ் ஆஃப் டச் கரேஜ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் குடிச்சேன் அப்படிங்கிறது கொச்சையா இருக்கும், கேட்கறவங்க நம்மளை குடிக்காரன்னு நினைச்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு அவமானம் இருக்குதுன்னா அதை கொஞ்சம் டீசெண்டா நீங்க இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஐ டிட் இட் பிகாஸ் ஆஃப் டச் கரேஜ். என்ன வார்த்தை அது? சொல்லுங்க. டச் கரேஜ். எஸ், கரெக்ட். அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னாக்கா, மேம் என்னென்னவோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னாக்கா அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ. இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ. எல்லாமே எனக்கு கிரீக் எழுத்து. இப்ப நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன் அப்படின்னாக்கா அந்த கிரீக் எழுத்து உங்களால படிக்க முடியுமா? ஒண்ணுமே புரிய போறது இல்லை. அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து நீங்க இப்ப தெலுங்குல டெஸ்ட் பார்த்தாக்கா ஜாங்கிரி பிச் போட்ட மாதிரின்னு ஒரு டைலாக் சொல்லுவோம். அந்த மாதிரிதான் இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டாங்குது. இட்ஸ் நாட் அபவுட் டெக்ஸ்ட். நீங்க பேசுறதே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டாங்குது. நீங்க ஏதோ ஒரு ஐடியா சொல்றீங்க, அது ஐடியாலாம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டாங்குது அப்படின்னா நீங்க அதெல்லாம் என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ. ஒரு லாங்குவேஜ் கிளாஸ்ல சேர்றேன், நான் மத்த லாங்குவேஜ் கூட எனக்கு ஈஸி, இந்த லாங்குவேஜ்ல எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டாங்குது. என்ன சமையல் கிளாஸ்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க, எனக்கு சமைக்கவே தெரியாது. எனக்கு கொண்டு போய் அவங்க அதை பண்ண இதை பண்ணுங்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு புதுசா இங்கிலீஷ் கிளாஸ்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க, இங்க இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க, எனக்கு அங்க பேசுறதெல்லாம் நடத்துறதெல்லாம் ஒண்ணுமே புரியல. சோ இதெல்லாமே நீங்க என்ன சொல்லலாம்? இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ. இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ. சொல்லுங்க. ஓகே. இட்ஸ் ஆல் கிரீக் டு மீ அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் எ சிங்கிள் திங் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னாக்கா டேக் ஃப்ரெஞ்ச் லீவ். டேக் ஃப்ரெஞ்ச் லீவ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல் வீடியோ பார்க்காம பாதியில போயிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாட் லைக் தட். அந்த மாதிரினா ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, குட் பை சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிருந்தீங்க. ஏதோ ஒரு கோபத்திலயோ ஏதோ ஒரு ஏமாற்றத்திலயோ அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை விட்டு ப்ராப்பரா குட் பை சொல்லாம, யார் உங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க கிட்ட சொல்லாம நீங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போறீங்க அப்படின்னாக்கா அப்ப நீங்க எடுத்துக்கிறது யூ டேக் அ ஃப்ரெஷ் லீவ் அப்படின்னா நான் அங்கிருந்து சொல்லாம வந்துட்டீங்க, நீங்க அப்படி போயிட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? My friend went to a birthday party and none treated him well. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த இடத்த விட்டு யார்ட்டையும் சொல்லாம போயிருவாங்களா? அப்போ வந்து
he took a French leave அப்படின்னு சொல்லுவேன். சரியா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல யாருக்கிட்டயுமே சொல்லாம, யாருக்கிட்டயுமே மெயினா யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட சொல்லாம, குட் பை சொல்லாம நீங்க ஒரு இடத்த விட்டு கிளம்புறீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் French leave. சரியா? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய இடத்துக்கு வெளியில போறீங்க. அப்படி போகும்போது அவங்க சமத்தியா சாப்பிடுவாங்க, நீங்க கொஞ்சமா சாப்பிடுறீங்க. ஆனா பில்டிங் வந்து ஒரே மாதிரி ஷேர் பண்ணனாக்கா வயிறு எரியுமா எரியாதா? அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நீ சாப்பிட்டதுக்கு நீ கூட, நான் சாப்பிட்டதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா நீங்க அப்ப எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ டச், கோ டச் அப்படின்ற வார்த்தை. இன்னொன்னு இதை இன்னொரு விதமாவும் சொல்லலாம். லெட்ஸ் ஹாவ் அ டச் பார்ட்டி, டச் பார்ட்டி. ஓகேங்களா? டச் பார்ட்டி நம்ம போலாமா, நீங்க நம்ம அவுட்டிங் போலாமான்னா ஓகே போலாம், ஆனா அது டச் பார்ட்டி தான் அப்படின்னு சொல்றேன்னாக்கா நான் சாப்பிட்டதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன், நீ சாப்பிட்டதுக்கு நீ பே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இந்த வார்த்தையை பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றேன், உங்களுக்கு மறுபடியும் நீங்க ரீகால் பண்ண முடியுதான்னு பாத்துக்கோங்க. நான் ரேண்டமா தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வார்த்தை டச் கரேஜ் அப்படின்னா என்ன? சொல்லணும், யோசிச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. சொல்லுங்க, டச் கரேஜ்னா என்ன? டச் பார்ட்டி. It's all Greek to me. Pardon my French. Take French leave. அவ்வளவுதான். இந்த வார்த்தையை இப்பதான் பார்த்தோம். பார்த்ததுக்கு அப்புறம் எப்பவுமே ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க. நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்தேன்னாக்கா எனக்கும் எல்லா இங்கிலீஷ் வேர்ட்ஸும் தெரியும் அப்படின்னு இல்லை. நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்பவுமே நான் கத்துக்கிட்டு தான் இருப்பேன். இனிமேலும் கூட எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நிறுத்தவே மாட்டேன். சோ அந்த உங்ககிட்டயும் நான் அதை தான் சொல்றேன். இங்கிலீஷ் ஒரு பெரிய கடல். நீங்க டெய்லியுமே கத்துக்கிறதுக்கு அத்தனை விஷயம் இருக்கும். அதை நான் என்ன பண்ணுவேன், நான் ஏதாவது ஒரு வீடியோஸ் இதே மாதிரி பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் அதை ஒரு தடவை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை பிளே பண்ணி அவங்க கூடவே அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லி பார்ப்பேன். அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தை எனக்கு பதிஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எப்போ யூஸ் பண்ணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க ஜஸ்ட் வெறும் வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போனீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு மறந்துதான் போகும். அதனாலதான் நான் சொல்றேன், பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த பிராக்டிஸ் எப்படி பண்ணணும்? இப்படிதான் போனை கீழே வைக்க மாட்டீங்க. அப்ப இது வீடியோ 2 தடவை பார்த்தா என்ன இப்போ? அது பண்ணிட்டு இருங்க, உங்களுக்கு நிஜமாவே இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும். இது பண்றதோட எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னாக்கா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.